இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னால், அடுத்த தலைமுறைக்கு நாம் எதையெல்லாம் விட்டு செல்ல போகிறோம், எதையெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு நம்ம போக போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம கற்றுக்கிட்டதுங்கிறது இங்கே மிக குறைவாகவே இருக்குது. ஏன் மிக குறைவாகவே இருக்குது அப்படின்னா, இந்த மனிதனை பொறுத்தவரையும் மனிதனுக்கு தேடல் என்பது இந்த சமூகத்தை பற்றிய தேடல், இந்த பிரபஞ்சத்தை பற்றிய தேடல், தன் வாழ்க்கையை பற்றிய உண்மையான வாழ்க்கையை பற்றிய தேடல், இதெல்லாம் இருக்கா அப்படின்னா அதுவும் ஒரு கேள்விக்குறிதான். அவனுக்கு எதை பற்றிய தேடல் இருக்குது அப்படின்னால், பணத்தை பற்றிய தேடல் இருக்குது. இந்த 3 ஆசைகள் தான், மீண்டும் மீண்டும் சொல்கிறது, இந்த 3 ஆசைகளை பற்றி தான் அதிக தேடல் இருக்குது. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இந்த 3த்துல எல்லாமே அடங்கும். இப்போ இந்த பணத்தை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே. அதை தான் தேடுவதற்கான வாழ்க்கை முறையை நம்ம அப்பா கற்றுக் கொடுத்தாரு. நம்ம பிள்ளைக்கும் அதை தான் கற்றுக் கொடுத்துட்டு போக போகிறோம். ஆனால் அதை நாம் கற்றுக் கொடுப்பது, அடுத்த தலைமுறைக்கு அதை நாம் கற்றுக் கொடுப்பது என்பது தவறா சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னால், அது தவறு என்றே சொல்ல வேண்டும். ஏன் தவறு என்றால், உங்களுக்கு நீங்கள் சுவாசிக்கும் காற்று சரியானதா, நீங்கள் உண்ணும் உணவு சரியானதா, நீங்கள் வாழும் வாழ்க்கை சரியானதா அப்படின்னு நீங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போனீங்கன்னா, நிறையா விஷயங்கள் நீங்கள் சரியானதை செய்யவில்லை. அப்போ சரியானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு தான் சரியானவைகள் எவைகள் அப்படின்னு சொல்வதற்கு தான் இந்த ஒரு குருகுல ஸ்கூலுன்னு ஒன்று வேணும். அந்த குருன்னு ஒருத்தவர் வேணும் நமக்கு. அந்த குருநாதர்கள் இந்த உலகத்தில் குறைந்து விட்டார்கள். அப்போ என்ன பண்ணணும், அதை மாதிரி குருநாதர்களை தேடி கண்டுபிடித்து அதை மாதிரி பள்ளியில் குழந்தைகளை சேர்க்க வேண்டும். வருங்காலத்தில் நல்ல உணவு, நல்ல காற்று, நல்ல குடிநீர், இயற்கை சூழ்ந்த நல்ல வாழ்க்கை முறை, இயற்கை விவசாயம், இதையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டுட்டு போகணும். ஆனால் இங்கே காற்று தூய்மையாக இருக்கான்னா, இந்த வாகன பெருக்கத்தினால் தூய்மைங்கிறதே இல்லை அப்படின்னே சொல்லலாம்.